அருமையானவர்களே, தமிழகத்தினுடைய 2026 தேர்தல் நல்லபடியாக முடிந்தது. ஓட்டு எண்ணிக்கையும் சிறப்பாக அமைதியான முறையில் நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. வழக்கம் போல் இந்த தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்கன்னா, இவங்க தான் வரப்போகிறாங்க, அவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்களுக்கு சொன்னார், வெளிப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தீர்க்க தரிசனமாக அடித்து விடுவாங்க. அது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, சகோதரர் மோகன் சிலாசரசு, பால் தினகரன் போன்றவங்கெல்லாம் இதை செஞ்சுருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் கூட மாற்று ஆட்சி வரப்போகுது, இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு புதிய நபர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறலாம் அவங்க தீர்க்க தரிசனம் வர வச்சாங்க, பிரபலமானவர்கள் இன்னைக்கு. ஆனால் அவங்க கூட கர்த்தர் இல்லை, அவங்க சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு பொய்த்து போணுச்சு அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் முடிவில் நம்ம அதை பார்த்தோம். இந்த எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கெல்லாம் அதை கோட்டை விட்டாங்க. ஏன்னா நம்ம எதையாவது ஒரு யூகத்தில் சொல்லி விடுறோம், நாமளாக சில கருத்து கணிப்புகளை வச்சு கர்த்தர் சொன்னார்னு சொல்லிடுறோம், அது நடக்க மாட்டேங்குது. மறுபடியும் நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த எலெக்ஷன்லாம் அவங்க வாயே திறக்கலை. ஆனால் இப்போ புதுசாக முளைச்சி சில பேரை மக்களை தீர்க்க தரிசனம் அப்படி இப்படி என்கிட்ட வல்லமை இருக்குன்னு ஏமாற்றி கொண்டு இருக்கிற சில பாஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்லேயும் அந்த திருட்டு தீர்க்க தரிசனத்தை அறிவித்து சிக்கி இருக்கிறாங்க. நம்ம அதை குறித்து தான் கொஞ்சம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதை நீங்கள் தெளிவாக கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். ஏமாற்றுகிறவர்கள் இந்த கடைசி நாளில் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடைசி நாட்களிலே அநேக கள்ள போதகர்கள் தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அது ஏற்கனவே பைபிள் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. ஸோ நாம் அதை கண்மூடித்தனமாக அவங்க ஊடுருவி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கும்போது விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணும். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அதை குறித்து வேதாகமம் நமக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குன்னா, இன்னைக்கு நம்ம அந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நிறைந்திருக்கிற அந்த காலத்தில் எவ்வளவு விழிப்பாகவும் விழிப்புணர்வு கொண்ட செய்தியும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக கவனிங்க. சரி, நம்ம அந்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால், தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 108 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தான் அடுத்த முதலமைச்சர் என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்டும் இருக்கிறார். நாம் அவருக்கு முதலாவதாக ஒரு பெரிய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வோம். நாம் எந்த கட்சியும் நம்ம ஆதரிக்கலை, ஆனால் ஜெயித்தவர்களை நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். கர்த்தர் அவங்களுக்கு தேவையான ஞானத்தை தரணும், ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லமையை தரணும்னு நம்ம நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறணும். இறைவார்த்தை நமக்கு அதுதான் போதிக்குது. ஆளும் தலைவர்களுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? சமாதானமுள்ள ஜீவனம் நம்ம ஜீவிக்கணும்னா அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? பொறுப்போடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்குது. அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ரெண்டாவது, அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆட்சி காலத்தில் அவர் உண்மையிலேயே தேசத்தை நல்ல முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்லணும். நிறையா பேர் இன்றைக்கி வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கிறாங்க. நம்ம தேசத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கணும். சமத்துவத்தோடு எந்த ஜாதி மத பேதமின்றி இந்த நாட்டு மக்களை, தமிழக மக்களை எல்லாரையும் ஒரே போல அவர் பாவித்து நம்முடைய தேசத்தை முன்னேற்றத்துக்குள்ளாக நடத்திட்டு போகணும். ஏற்கனவே நம்ம கண்ட இந்த ஊழல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாதபடி இப்போ வந்திருக்கிற இந்த புதிய ஆட்சி முறையாவது ஊழலை தவிர்த்து வருகிற பணத்தை, மக்களுடைய பணத்தை மக்களுக்கே முழுமையாக செலவிட்டு நம்முடைய தேசத்தை நல்ல முன்னேற்றத்திற்கான பாதைகளுக்குள்ளாக அவர் நடத்தணும். அப்படிங்கிறதுக்காண்டி நாம் அவரை வாழ்த்துறோம், அவருக்காக நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். சரி, ரைட், நாம் அவருக்காக ஜெபித்து கொள்வோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இன்னைக்கு இந்த விஷயத்துக்குள்ளாக வர்றோம். இப்போ என்ன கண்டென்ட் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இந்த எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பாகவே பலர் தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, இவர் தான் வரப்போகிறாரு, அல்லது இப்போது இருக்கிற ஆட்சி தான் தொடரப்போகுது, இல்லை கர்த்தர் எனக்கு இவரை சொல்கிறாரு, இவர் வரப்போகிறாருன்னு ஆளாளுக்கு எல்லாருமே நாங்கள் தீர்க்கதரிசி, நாங்கள் கடவுளின் பெயரால் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே நபரை சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர்களுக்கு ஒரு யூகம் இருக்கிறது. அவர்கள் சில கருத்து கணிப்புகளை பார்க்குறாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. பார்த்தீங்களா, அந்த மனதினுடைய தோன்றுதலை கடவுள் எங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு தீர்க்க தரிசனமாக வைக்கிறது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக எனக்கு தோன்றினது நிச்சயமாக டிஎம்கே தான் வரப்போகுது. ஏன்னா அவங்க தான் ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கிறாங்க. மற்றபடி எதிர்கட்சியாக இருக்கிற அவ்வளோ வலிமை சார்ந்த கட்சிகள் இல்லை.
புதிதாக விஜய் வந்தாலும் கூட அந்த அளவுக்கு அவர் அரசியலிலே முதிர்ந்தவர் கிடையாது. இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம அரசியல் விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, நியூஸ் சில விஷயங்களை பார்க்கும்போது, இது நமக்குள்ள இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருப்புக்கு, இவர் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு யூகம் வருது பார்த்தீங்களா? எனக்குள்ளேயே அந்த மாதிரி யூகம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரசியலில் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் எந்த முடிவுமே நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும். திடீர்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் எல்லாம் எலெக்ஷனில் என்ன செய்யும், நடக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன? யார் வர்றாங்களோ கர்த்தர் அவங்கள நியமிச்சிருக்கிறாரு, மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள என்ன செய்கிறோம், வாழ்த்துறோம், அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ இந்த யூகத்தை நம்ம கடவுள் சொன்னார்னு சொல்லலாமா? ரொம்ப தப்பு. நல்லா கவனிங்க. இது நான் தப்புன்னு சொல்கிறத விட கர்த்தரே இதை தப்புன்னு சொல்கிறாரு. என்றைக்குமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மனசில் தோன்றுற யூகத்தை வச்சு கர்த்தர் உரைச்சாரு, நான் ஒரு பெரிய தேவ மனுஷன், நான் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறவன், என்னை நம்பி இத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க, அப்போ எனக்குள் தோன்றுகிற இந்த யூகம் எல்லாம் தேவன் தான் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினச்சி கர்த்தர் சொன்னார்னு துணிகரமாக தீர்க்க தரிசனத்தை அறிவித்து விடவே கூடாது. இதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையே இதற்கு எதிராக இருக்குது. நான் எதிராக இல்லை, தேவன் எதிராக இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்கள் முன்பாக வாசித்து காமிக்கிறேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தை இது. கவனிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். ஏன் கேளாதிருங்கள்? அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம பைபிளில் பார்க்குறோம், ஆண்டவர் சில தீர்க்கதரிசிகளோடு இருந்து பேசி இருக்கிறார். அப்படி கர்த்தர் அவர்களிடத்தில் பேசும்போது அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையாக கர்த்தர் தீர்க்கதரிசிகிட்ட பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன், மக்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுகிறதாகவே நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஆபத்துகள் வரும்போது சில நேரங்களில் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தவறுகளை கண்டித்து அவர்களுக்கு வரப்போகிற தண்டனைகளை குறித்தே தீர்க்கதரிசிகளோடு பேசியிருப்பார். சும்மா மக்களுக்கு பிரியமான விஷயத்தையே தீர்க்க தரிசனமாக யாருமே பேசலை. ஆனால் இன்றைய தீர்க்கதரிசிகள், பெரிய போதகர்கள் என்று சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரியமானபடியே தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கேட்ச் பண்ணி அதை தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறது, அடிச்சு விடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் யூகித்ததை அடிச்சு விடுறது. எரேமியாவில் நம்ம வாசித்தோம், அவர்கள் யூகித்த விஷயத்தையே சொல்கிறாங்க, என் வாக்கை அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ அப்படி யூகித்து சொல்கிற தீர்க்க தரிசனத்தினால என்ன ஆபத்து இருக்குது? கர்த்தர் அதை மிகப்பெரிய அளவில் தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. 2வது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஃபஸ்ட்டு தங்கள் மனத்திலே யூகித்த விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுவது மிகப்பெரிய தவறு. நான் அவர்களை அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடுறாங்க, நிச்சயமாக நான் அவர்களுக்கு அளிக்கும் பயங்கரங்கள் வரும் அப்படின்னு எரேமியா 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு எதிராக சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க, தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி. இப்போ ஏன் ஆவியில் ஒன்று உணர்த்தப்படுது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அந்த ஆவி உணர்த்தப்படுதல் கர்த்தர் உணர்த்துறாரா, அல்லது உங்கள் ஆவியிலேருந்து வருதா, அல்லது சாத்தான் இன்னைக்கு ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏதாவது ஏவி அப்படி உங்களை ஏமாத்துறானா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. தாங்க மனசுக்குள்ள அப்படி எழும்பி வந்துருச்சுன்னா உடனே அது கர்த்தர் தான் சொல்லிட்டாருன்னு அடித்து விடுறது. ஆனால் இது மகா பெரிய தப்புன்னு கர்த்தர் பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? அவர்கள் மதி கெட்ட தீர்க்கதரிசிகள். இன்னும் ஒரு கடினமான வார்த்தையை அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இந்த வனாந்திரத்தில் நரி ஊளையிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவன் ஒன்றுமே இல்லாமல் நைட்டு ஊளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் கடிந்து கொள்கிறார். எவ்வளவு
ஆக்ரோஷமாக தேவன் இந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறார் என்பதை பாருங்கள். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஒருவர் மேலே அபிமானம் வைக்கலாம். எனக்கு இவரை பிடிச்சிருக்குது, இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தப்பு கிடையாது. அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சுதந்திரம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினால வேணா அவரை வாழ்த்தலாம். நீங்கள் ஆட்சியில் ஜெயிக்கும்படி நான் உங்களை வாழ்த்துறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இது போன்ற வார்த்தைகள் நம்ம பேசலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதி வர்றாங்க, ஜெபத்துக்காக வர்றாங்க. நீங்கள் ஒரு தேவ மனுஷனாக இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆரோக்கியமான முறையில் நீர் அவர்களை வாழ்த்தலாம். இவர்களுக்கு ஆண்டவரே நீர் குழந்தை கொடுக்கும்படி ஜெபிக்கலாம். அவ்வளோதான் நம்ம செய்யணுமே ஒழிய கண்மூடித்தனமாக அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணும்படி தீர்க்க தரிசனங்கிற போர்வையில் கர்த்தர் இதை செய்ய போகிறாரு அடுத்த வருஷத்தில் அல்லது ஒரு 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். கர்த்தர் அங்கே தான் நம்மளை தவறுன்னு சொல்கிறாரு. கர்த்தர் ஒருவேளை நேரடியாக சொல்லி நீங்கள் சொன்னால் எந்த தப்பும் இல்லை. ஆனால் மனதினுடைய ஏவுதலினாலேயோ மனதில் யூகித்த விஷயத்தை கொண்டோ எனக்கு அது பிரியமாக இருக்குது, என் மனசில் அது தோணுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையோ நீங்கள் கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தீர்க்க தரிசனம் போர்வையில் என்ன செஞ்சிடக்கூடாது, அடித்து விடக்கூடாது. இதை மிகப்பெரிய தவறாகிவிடும் என்பதை மறந்துடாதீங்க. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நீங்கள் விசுவாசிக்கிறதையெல்லாம் தீர்க்க தரிசனம் அப்படின்னு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா விசுவாசம்ங்கிறது அது உங்கள் விசுவாசம், அது கர்த்தர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சிலர் யூகித்து என்ன செய்து தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறது. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதை நீங்கள் நம்பிக்கிறது எந்த விதத்திலும் தப்பு இல்லை. ஆனால் அதை கர்த்தர் சொன்னார்னு தீர்க்க தரிசனம் அறிவிக்கும் போது நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. வேதத்தில் இருக்கிறது தான் நம்ம விசுவாசிக்கணும். அதை தாண்டி நாம் சில விஷயங்களை விசுவாசிக்கிறதுனா அது பர்சனல் விசுவாசம். அதை கர்த்தர் சொன்னாருன்னு சில நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஊழியர்கள், அப்படிப்பட்டவங்க அப்படி யூகிக்க வரதும் வாய்ப்பு இருக்குது. எனக்குள்ளே இந்த விசுவாசம் வந்ததுனால கர்த்தர் தான் இதை கொடுத்துருக்குறாரு, அப்போ கண்டிப்பாக இவங்களை தான் ஆண்டு தேர்ந்தெடுத்துப்பார் போல அப்படி போகிறோம். பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப தப்பு. நல்லா கவனிங்க. பல ரீதியில் பல எண்ணங்கள் மூலியமாக இந்த கள்ளத்தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு பலர் அறிவிச்சிட்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எரேமியா 23 பார்த்ததன் அடிப்படையில் யூகத்தில் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறது, தன் மனசிலேயே யூகிக்கிறது, அல்லது வலைதளங்களில் நியூஸில் பேப்பரில் அல்லது நியூஸில் வர்ற செய்திகள் மூலியமாக ஒரு வியூகம் வகுத்து இவங்க வர்ற மாதிரி நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கணிப்பை வைத்து கர்த்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி அறிவிக்கிறது. ரெண்டாவது, தன் ஆவியின் ஏவுதல், எனக்கு இது ஏவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டுறது. அது கர்த்தர் ஏவினாரா அல்லது சொந்த ஆவியிலிருந்து, ஆவினாலே பரிசுத்த ஆவிக்கு போயிடக்கூடாது. வேதாகமத்தை நீ வாசிக்கும்போது உங்கள் ஆவியும் இருக்குது, பிசாசின் ஆவியும் இருக்குது, கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ உங்கள் ஆவிக்குள்ளேருந்து ஏவும்போது அது எந்த ஆவியினால் ஏவப்படுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரீதியிலையும் கள்ள தீர்க்க தரிசனத்தை அறிவித்து விட வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசம், நான் நம்புகிறேன், அப்போ இந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சுன்னா அது கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு அந்த ரூட்டில் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறது. நான்காவதாக முக்கியம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் சொல்லுவோம். எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக இருந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் இப்படி தானே பிரபலம் ஆகிருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்றைக்கி மக்கள் போற்றுகிற பெரிய ஊழியக்காரங்க எப்படி வந்தாங்கன்னா இது போன்ற கள்ள தீர்க்க தரிசனத்தை அறிவித்து தான். அதெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கி கண்காணிக்கிறது இல்லை, அதெல்லாம் கவனிக்கிறதும் இல்லை. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்திருக்குதா? ஏற்கனவே அவங்க எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, எத்தனை தீர்க்க தரிசனங்கள் அவங்க கர்த்தர் உரைத்தான்னு சொல்லி நடக்காமல் போயிருக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல. அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் அவர்களுக்கே பின்பற்றுது, அவங்களுக்கே காசு அள்ளி கொட்டுறது போகிறோமில்ல. அப்போ இந்த ரூட்டை இன்றைக்கி இளம் ஊழியர்களும் அவர்களுக்கு பின்பாக வருகிற ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ட்ரிக்கை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து தானே வளர்கிறாங்க. அவங்க தான் மீடியாவில் ஃபேமஸ். நம்ம வீடியோலாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க? சொற்பமானவர்கள். அவங்க வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில். அப்போ அவர்களையும் தண்டிக்கப்படாமல் தான் நல்லா தானே இருக்கிறாங்க, அது மூலியமாக தானே பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாமளும் அந்த ரூட்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம், பிரபலமாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கள்ள தீர்க்க தரிசனம் பிறக்குது. ஆனால் இந்த கள்ள தீர்க்க தரிசனம் தான் நம்ம அறிவிக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் பல ரீதியாக அவர்களுக்கு உணர்த்துவார். ஆனாலும் அவங்களுக்கு இந்த அறிவில்லை. ஏன்னா அது ஒரு கண் மயக்கத்துக்குள்ளாயிரும். நம்ம இது மாதிரி அறிவிக்கும் போது சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் மக்கள் செல்வாக்கு எனக்கு கிடைக்கிதில்ல, மக்கள் என்னை பார்க்குறாங்க, மக்கள் என்னை
மக்கள் சிலர் பாருங்க என்னை தீர்க்கதரிசியாக மதிக்கிறாங்க, என்னை மதித்து ஃபோன் கார்டில் வந்து அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். இந்த மாதிரியான பொய் தீர்க்கதரிசி சொல்லும்போது இதை நம்பி ஒரு திரள் கூட்டம் எனக்கு என்ன காசு அள்ளி கொடுக்குது. நான் உன் கட்டை உடைக்க போகிறேன், பில்லி சூனியம் இன்னும் இருக்குது, சபைகள் இப்படியே இந்த பில்லி சூனியம் மாய வித்தை இப்படிமா பேசுகிற சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பாருங்களா, அவர்கள் இப்படி தான். இது போன்ற வார்த்தைகளை கவரப்பட்ட மக்கள் இங்கே தமிழகத்தில் அதிகம், இந்தியாவில் அதிகம். அதுதான் அவங்க ட்ரிக்கு. அப்போ எதை பயன்படுத்தினா மக்கள் வந்து கவர்ந்தெழுத்து தங்களுடைய பொருளை கொடுத்து நம்மளை பெரியாளை மாற்றுவாங்க, அந்த பெயர் பிரஸ்தாபம். ஆனால் இதெல்லாம் தவறு என்பதை பல ரீதியில் கர்த்தர் உணர்த்துவார். நீங்கள் அறிவிக்கிற ஒரு விஷயம் அது கள்ளத்தனமானது என்பதை கர்த்தரை உணர்த்துவதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் அறிவிக்கிறது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை அடையாளப்படுத்துகிறவர் சொல்லுகிற விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத நீங்களும் கவனிக்கணும், மக்களாகிய நீங்களும் கவனிக்கணும். அதைத்தான் நம்ம உபாகமத்தின் புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் பாருங்க, 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறேன்னு சொல்கிற விஷயம் நடக்கலைன்னா அவன் தன் துணிகரத்தினால் அதை அறிவிக்கிறான். அவன் சொல்கிறத நீ நம்பாத, அவனை மதிக்காதன்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போ இவ்வளவு முறையிலையும் ஒருவேளை ஒருவர் நான் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறேன்னு ஏதோ ஒரு உற்சாகத்தில் அறிவித்தாலும் கூட அது நடக்கலைங்கிற போதே தன் வாயை பொத்தி கொள்ள வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துடணும். மக்கள் ஒருவேளை அவர் சொல்கிறது நடக்கலைங்கிற போதே அவரை நீங்கள் நம்பக்கூடாது, அவரை நீங்கள் வந்து புறக்கணிக்க தள்ள ஆரம்பிச்சிடணும். அப்படி தள்ளிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கிறிஸ்தவத்தில் இப்படி வந்து சில ஊழியர்களை வச்சு கேலி பொருளாக கிறிஸ்தவம் ஆகடீகம் பண்ணப்படாது. சிலர் இப்படி செய்கிறதுனால தானே இன்றைக்கி மாற்று நண்பர்கள்ட்ட போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியல. அவங்க என்னடா நீங்கள் அப்படி இப்படிங்கிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தானே, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா போதனும் பொய் பேசிட்டு அலைகிறாங்க தானே அப்படின்னு அழகாக அவங்க வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து சொல்லக்கூட முடியல, போய் சத்தியத்தை சொல்ல முடியல, சுவிசேஷத்தை சொல்ல முடியல. ஏன்? இவர்கள் செய்து வைத்திருக்கிற அக்கப்போர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் தண்டிக்காமல் விடமாட்டார் அப்படின்னு வசனம் உள்ளது. அப்போ ரொம்ப எச்சரிக்கையோட பயத்தோடு நம்ம அணுகணும். நீங்கள் மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவரும் எச்சரிக்கிறார், கடைசி நாட்களில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வந்து கூடுமான மட்டில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கி தீர்க்க தரிசனம்னு சொல்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கலைன்னா அப்போ நீங்கள் என்ன எச்சரிப்போடு நீங்கள் இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கே அப்படி தான், அது கள்ள தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கி கேட்டு மக்களுக்கு அது ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்பமாகி போச்சு. எங்கேயாவது போனால், ஏன்னா இந்த மக்கள் வந்து குறி கேட்டே பழகினவங்க, கோடாங்கி அடிச்சுட்டு வந்து குறி கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பழகினவங்க. அப்புறம் இந்த ஜாதகம் ஜோசியம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, நான் கல்யாணம் பண்ணனா நல்லா இருப்பேனா, எது நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம், பில்லி சூனியம், இது மாதிரியே பழகின இந்த சமூகம் பார்த்தீங்களா. அப்போ இன்றைக்கி வர்ற ஆட்களும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரிக்கை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்டியானிட்டியில். நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் என்பது உண்டு, அது கர்த்தர் நேரடியாக பேசி அன்னைக்கு மக்களுக்கு அதெல்லாம் அறிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்குற எந்த பயிர்களும் தீர்க்கதரிசிகள் கிடையாது. நான் சொன்னபடி பல கேட்டகரியில் பொய்த்தனமாக இந்த மாதிரியான சில யூகத்தில் அல்லது வேறு சில விஷயங்களை வச்சு தீர்க்க தரிசனமாக அடித்து விடுறது. அதில் 2 நடக்கலாம், 4 நடக்காமல் போகும். இது எங்கே வேணாலும் நடக்கும். ஒரு ஜோசியக்காரன் சொல்கிற விஷயம் பாருங்கள், அந்த 10 பேருக்கு சொன்னான்னா அதில் 2 பேருக்கு நடக்கும். அது எப்படி நடக்குது? அது மாதிரி இங்கே என்ன செய்யுது, நடக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அன்னைக்கே எச்சரிச்சிட்டாரு, கடைசி நாட்களில் இப்படிலாம் எழும்புவாங்க, நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத தேவன் ஏற்கனவே நமக்கு எச்சரிப்பாக கொடுத்து விட்டார். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் இப்படிப்பட்ட பொய்யான தீர்க்க தரிசனங்களை நாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக பேசுவோம். ஒருவேளை எனக்குள்ள தேவன் வந்து நேரடியாக அதை வெளிப்படுத்தலை, சொல்லலை அப்படின்னா நாம யூகங்களை வைத்துக்கொண்டோ கணிப்புகளை வைத்துக்கொண்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிண்டோ கர்த்தர் சொன்னார்னு நம்ம சொல்கிறதுக்கு பயப்படணும். அப்படி ஒருத்தன் சொன்னான்னா அவன் தேவ மனுஷனாக இருக்க முடியாது. அவனை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு வார்த்தையும் எழுதி வச்சிருக்காரு. நம்ம அந்த வசனத்தை வந்து தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம் இப்படி: ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு.
சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதை குறித்து அப்பயே பரிசுத்தாவியானவர் எச்சரித்திருக்கிறார். இன்றைக்கும் பாருங்களேன், பைபிள் வசன விளக்கம் நம்ம போட்டோம்னா அல்லது ஒரு ஆரோக்கியமான சத்தியத்தை போட்டோம்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, அந்த வீடியோவை பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை. ஏதோ சொற்பமான சில நபர்கள், அந்த வசனத்துக்காக வாஞ்சையுள்ள சில மக்கள் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே இருக்கிற மக்கள் பாருங்களேன், சத்தியத்தை மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அல்லது அவர் பேசுகிறது சத்தியமாக என்று ஆராய்ந்து அதன் மேலே தாகமாக இருக்கிற நபர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை இன்றைக்கி. ஆனால் கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகிறான். எவனாவது ஏதாவது கியூரியாசிட்டியாக பேச மாட்டானா? எதையாவது ஒன்றை அப்படி இப்படி பிசாசு வல்லமன் ஏதாவது ஒன்று அமானுஷ்யமாக பேச மாட்டானா? அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி பரப்புகிறாங்க. ஆனால் எதை நம்ம பரப்பணும், எதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி கிறிஸ்தவ சமூகத்துக்கு வர வேண்டும். கர்த்தர் அன்னைக்கே எச்சரிச்சிருக்கிறாரு, நீங்கள் தவறான செய்தியை, இப்படி பொய்யான தகவல்களை நீங்கள் மற்றவங்களுக்கு பரப்ப பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் சத்தியமற்ற வலுவிழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை விளக்கப்படுத்துகிற வீடியோக்களை பாருங்கள். யார் உண்மையாக பேசுகிறாங்களோ, யார் சத்தியத்தை மட்டும் பேசுகிறாங்களோ அந்த வீடியோக்களை மட்டும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு விரும்புகிற மாதிரி பேசுகிறாங்களா, உங்களுக்கு காயப்படுத்தாத மாதிரி, வருடி கொடுக்குற மாதிரி, தாக்கத்தை ஏற்படுத்தாத மாதிரி பேசுகிறாங்களா, அவங்க வீடியோவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் ஏதோ வஞ்சகத்தில் சிக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். சில சமயங்களில் சத்தியம் கசப்பாக தான் இருக்கும். சில சமயங்கள் சத்தியம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும். ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தை வேதத்தோடு ஒத்து போகிறதா, சொல்லப்படுகிற வார்த்தை பியூராக உண்மையாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அது உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும், அதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் கள்ளத்தீர்க்க தரிசனத்தை விரும்பலை, நீங்களாக யூகித்து சொல்லுகிற எந்த விஷயத்திலையும் விரும்பலை. அப்படி அவர் விரும்பாமல் இருந்தும் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஆபத்தை உங்களுக்கும் விளைவிக்கும். உங்கள் வார்த்தைகளை கேட்டு உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க ஒரு பெரிய க்ரௌடு, அவங்களையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும். அவங்க தான் கடைசி நாளில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரும் கூட்டம் வரப்போகிறாங்க. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஊழியம் செய்தவர்கள், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள், உம்முடைய நாமத்தினால் தானே செய்தோம் என்றெல்லாம் சொல்லுவாங்களாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், இதில் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. ஏன் நீங்கள் ஏன் சித்தத்தை செய்யலை, நீங்களாக என் நாமத்தை பயன்படுத்தி என்ன செய்ய, அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு போலியாக செஞ்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிட்டீங்க. நீங்கள் காரு பங்களா வாங்கி அது மூலிமா செட்டில் ஆகிக்கிட்டீங்க, அவ்வளோதானே ஒழிய அதெல்லாம் நீங்கள் சொன்னது பூரா நடக்கலை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தது போல அதை வச்சு நான் உங்ககிட்ட இருக்கிறேன் நீங்களாக நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க, கள்ளத்தனமாக நடந்திருக்கிறீங்க. அதனால் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். அதனால் ஓடி ஓடி நாங்கள் கர்த்தருக்காக நிற்கிறோம் அப்படின்னு இப்படி கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனை செஞ்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறாதீங்க, உங்கள் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தள்ளுற அளவுக்கான ஒரு ஊழியத்தை தயவு செய்து செஞ்சிடாதீங்க. ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை பார்த்தாவது சிலர் திருத்திக்கிருவீங்க. துணிகரம் கொண்டு கர்த்தர் பேசினார்னு தீர்க்க தரிசனம்னு சொல்லி உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறக்காண்டி பொய் தீர்க்கத்தை அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த வீடியோவை நான் போடுறேன். தயவுசெய்து திருத்திக் கொள்ளுங்கள். மக்களும் கொஞ்சமாவது விழிப்புணர்வு கொடுங்க. ஏன் இந்த மாதிரி கள்ளப்போதனைக்கு வளர்றாங்க தெரியுமா? நீங்கள் ஆதரிக்கிறனால தான். தவறான மனிதர்களை நீங்கள் எப்போ விசில் அடித்து தூக்கி விடுறீங்களோ, அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ, அப்போயே மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக நீங்களும் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தயவு செய்து இந்த சொப்பனங்களில் வர்றதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு அப்படிங்கிற அந்த மனநிலைமையிலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் சில விஷயங்களை சொப்பனத்தின் மூலமாக பேசக்கூடியவர் தான், பேசி இருக்கிறார் வேதத்தில். அதுக்காக நமக்கு வர்ற எல்லா சொப்பனத்தையுமே கர்த்தர் தான் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் இந்த ஆட்சி வந்திருக்கு பார்த்தீங்களா, மாற்றம். ஒருத்தர் சொப்பனத்தில் கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த ஆட்சி தான் வரப்போகுது, டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்னு மேடையில் அப்படி பயங்கரமாக பேசுகிறாரு. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி முடிச்சிட்டாரு, இந்த ஆட்சி தான் தொடர போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தா இப்போ என்ன நடந்துச்சு? அப்போ நல்லா கவனிங்க, இந்த சொப்பனத்தில் பார்க்குறது பூரா கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஒரு சகோதரி ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சில் எழும்பி பயங்கரமாக அவங்க தீர்க்க தரிசனமாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பயங்கரமாக அந்த தீர்க்கதரிசனம் வரும்போது ஒரு மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்ரோஷப்பட்டு இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பைபிளில் இருக்கிற தீர்க்கதரிசிகள்லாம் இப்படி தான் ஏதாவது செஞ்சாங்களா, தலையை கிளையை ஆட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதுவும் பண்ணினாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த அம்மனி அப்படி தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க. ஏன்னா இங்கே இந்த ஆவி பிடிச்சவங்கள்லாம் அப்படி பிஹேவியர்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விட்டாங்க. ஒரு வேடிக்கையான செயல். இதையெல்லாம் நம்ம வசனத்தோடு ஒப்பிட்டோம்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ரொம்ப கம்மி. அப்போ அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க தெரியுன்னா, சொப்பனத்தில் கர்த்தர் சொல்லிவிட்டார், கேப்டன் விஜயகாந்த் தான் ஆட்சியில் வரணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு, அதனால் எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதையும் சபையில் ஏறி எல்லாருக்கும் முன்பாக ஆக்ரோஷமாக தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் டெபாசிட் கூட இல்லாமல் இழந்து தோற்று போனார் அந்த எலெக்ஷனில். ஆக தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக கர்த்தர் பேரை பயன்படுத்தி சொல்லுவது மேலே ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கடைசியில் தேவனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போயிடாதீங்க. கர்த்தர் சொன்னார்னா நேரடியாக உங்களுக்கு அது தெளிவான ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறோம். தீர்க்கமான தரிசனம் அது. ஸோ அது வந்தால் மட்டும்தான் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கொண்டு கர்த்தர் சொன்னார்னு சொல்ல முடியுமே ஒழிய, சும்மா இது போன்ற சில விஷயங்களை வச்சு கர்த்தர் சொன்னார்னு கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தாதீங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் நிச்சயமாக தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலையும் ஒரு ஆவிக்குரிய மீட்சியையும் எழுச்சியையும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து நிதானித்து வாசிங்க, பயபக்திக்குள்ளே வளர்ந்து பெருகுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், அவருக்கு இடம் கொடுங்க. உங்கள் மனசில் எழும்புகிற ஆவிக்கோ யூகத்துக்கோ இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.